இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதும் மிக மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதும் மிக மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்தினோ நாமம் அது. தூயர் சொல்லி துதித்தினோ நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதும் மிக மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதும் மிக மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பரலோகத்தில் சேர்த்த நாமம் அது. பரலோகத்தில் சேர்த்த நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதும் மிக மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதும் மிக மிக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஜனங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தருடைய கரம் ஆண்டவர் இந்த கிராமங்களுக்கு மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்து நிற்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கார காத்து நிற்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வருவாய் தருணமிது அழைக்கிறே, வல்லாண்டவரை சுவண்டை. வருவாய் தருணமிது அழைக்கிறே, வல்லாண்டவரை சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லா. ரசிப்பராய வழியில்லையே, ரசகரேசு வழியவர். வருவாய் தருணமிது அழைக்கிறாரே, நல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிது அழைக்கிறாரே, நல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகு மாலை இழைத்திடாதே, அதை நம்பாதே மழங்கிடுமே. அழகு மாயை இழைத்திடாதே, அதை நம்பாதே மழங்கிடுமே.
மரணோ நான் சந்திக்கமே மரணே ஆண்டவரை மறுவாய் தருணமுதே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமுதே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை திராத பாவம் வியாழியோ மரத வந்த பலவீனமோ திராத பாவம் வியாதியோ மரத வந்த பலவீனமோ சமந்துக்குத்தான் கலங்கராணி குணமடைய வருவாய் தருணமிது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை சத்திய வாக்கை நம்பினிவா நித்திய ஜீவ குணக்கலிப்பா சத்திய வாக்கை நம்பினிவா நித்திய ஜீவ குணக்கலிப்பா உன் பெற ஜீவ புஸ்தகத்தில் உண்மையா என்று எழுதிடுவா வருவாய் தருணமிடு அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிடு அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை
அதான் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டால் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறாங்க. பாவமாக இன்னைக்கு மனிதர்களுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கினார். இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஆடு, மாடு, கோழி இவர்களுடைய ரத்தம் பாவத்தை நிவர்த்தியாக்காது. 5 அறிவுள்ள ஜீவனுடைய ரத்தம் நிவர்த்தியாக்காது. அப்போ நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறான். ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவர் பாவிகளுக்காக மரித்தாருங்க. பாவிகளுக்காக இந்த உலகத்துல யாரும் மரிக்கலைங்க, நீதிமானுக்காக மரித்தாங்க. ஆனா பாவிகளுக்காக மரித்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நேற்றும் இன்று என்று ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை உங்களுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சாபம் மாறும், உங்களுடைய பாவம் மாறும், உங்களுடைய கர்மம் மாறும், உங்களுடைய வியாதி மாறும், உங்களுடைய தரித்திரம் மாறும், உங்க வீட்டில் இருக்கிற தீராத கடன் பிரச்சனை மாறும், தீராத வியாதிகள் மாறும், தீராத சாபங்கள் மாறும், மூடாத சாபங்கள் எல்லாம் மாறுங்க. அவரை நம்பும் போது, அவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்ட பாரசீகர்கள் எல்லாம் தருவாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார். இந்த உலகத்துல பணம் இருந்தா பலரும் சாதிக்கிறாங்க, அநேகர் மனக்கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து போடலாமா? பணம் அது பிடிச்சிருக்கா? பாலாவிலே போவாங்க. நாங்கள் பணத்தினால பாடுவோம் மனிதன் நிம்மதியாக இயேசுவுக்காக, இருக்க முடியாது. எத்தனையோ பேர் பார்க்கிறோம், பணம் வச்சு நீங்க நிம்மதியா இல்லைங்க. கைத்தால பணம் போடுவோம் பாவத்தை இயேசுவுக்காக. தூண்டும், பணம் அக்கிரமம் செய்ய தூண்டும், பணம் நாங்கள் பெருமையை பாடுவோம் தூண்ட செய்யுங்க. இயேசுவுக்காக. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய ஐஸ்வர்யமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமா, அதனோட வேதனை கூட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மறுபடியும் முதல்ல இருந்து படிடலாமா? இன்னைக்கு எத்தனையோ பணம் படைத்தோர் பார்க்கும்போது ஒருவேளை ஆகாரம் கூட சாப்பிட முடியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு கஷ்டப்படுற எத்தனையோ பேர் நல்லா சாப்பிடுறாங்க. 1, 2, 3. ஆனாலும் கூட அவங்க பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அடிக்கப்பட்டாருங்க. வாழ்க்கையில கூட சூரியத்தினால குடும்பம் கட்டப்பட்டிருந்ததுங்க. எத்தனையோ தேவனை தேடி போறோம், நாங்கள் பாடுவோம் இயேசுவுக்காக. கைத்தால பாடுவோம் இயேசுவுக்காக. நாங்கள் பாடுவோம் இயேசுவுக்காக. கைத்தால பாடுவோம் இயேசுவுக்காக. சூரிய கட்டளை அறுக்கப்பட்டது, சாபங்கள் அறுக்கப்பட்டது. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை சொல்லும்படிக்கு நீ தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு, அங்கலாய்ப்போடு இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவாரா? நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை எனக்கு கொடுப்பாரா? நான் தீய பழக்கத்திலிருந்து, என்னுடைய தீய பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? என் சாபமான வாழ்க்கை மாறுமா? என் வியாதி நிறைந்த வாழ்க்கை மாறுமா என்று சொல்லி பலவித கேள்விகளோடு தேசத்தில் இவர்கள் பிழக்க வந்திருக்கிறார்கள். திருவிழா ஆண்டவர் தாமே, ஆண்டவர் இந்த பிள்ளைகளை, இந்த வாலிப பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய், இவர்கள் ரட்சிக்கும்படியாய், இவர்களை உண்மை அறிகிற அறிவை தரப்படியாய், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், ஆண்டவரே அப்பா, சிறியனை புழுதி எழுதி குப்பிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர், இந்த பிள்ளைகள் வருமானம் இல்லை, சாப்பிடத்திற்கு வழி இல்லை, கலைஞருக்கு இந்த மக்களுக்கு வானம் திறக்கப்படட்டும், இந்த கரம் திறக்கப்படட்டும், இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தாரும், நல்ல வருமானங்களை தாரும், வானம் திறக்கப்படட்டும், எல்லா தடைகளும் விலகட்டும், இந்த பிள்ளைகளுக்கு அறிகிற அறிவை கொடும், தேடுகிற மக்களாய், பிடிக்கிற மக்களாய், ஜெபிக்கிற மக்களாய், இந்த தேசத்துல ஊழியம் செய்கிற மக்களாய் சர்வ வல்லவர் மாற்றும்படியா ஜெபிக்கிறேங்க. ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும், நன்மை இறங்கட்டும். பிள்ளைகளை கரத்துல கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தர் வழி வாசலை திறந்து கொடுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகான மகிமைக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் கர்த்தர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்ன பண்ணுங்க?
அண்ணே, இன்றைக்கு எந்த கிராமத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம்? இழுப்பூர், சொல்லுங்கண்ணா, எந்த கிராமண்ணா? வளர்ச்சி வெட்டி காடு, போலிவாக்கம் ஆகிய 3 கிராமங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அநேக மக்களுக்கு நாங்கள் ஜெபிச்சோம். ஆனால் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணோன்னா? 3 பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா? ஒரு 2 குடும்பங்களுக்காக. ஓகே. நாங்கள் கூட எங்ககிட்ட கூட வந்து சொன்னாங்க, சகோதரர்களெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஒரு சகோதரிக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது, எங்களுக்கு குழந்தை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக கர்த்தர் அந்த நன்மையை செய்வார் என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். இன்னொரு வயதான அம்மா, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உப்பு அதிகமானதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆண்டவர் எனக்கு அந்த கிட்னி சுகமாக்கி கொண்டே இருக்கிறாரு, இன்றைக்கி நல்லா இருக்கேன், தொடர்ந்து எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இன்னொரு ஐயாவுக்கு கால் நடக்க முடியாத படுக்கையாக இருக்கார், அந்த ஐயாவுக்கு கூட இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எங்களுக்கு சுகம் தருவார்னு சொன்னாங்க. இவ்விதமாக பல கிராமங்களிலே கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார். சர்வ சிருஷ்டிகர் என்கிற இந்த சுவிசேஷ ஊழியம் அநேக வாலிப சகோதரர்கள் கொண்டு நாங்கள் பல கிராமங்களுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க நாங்கள் ஆவலாய் சென்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்குமாறு உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா.